விளம்பர செய்திகள். அதில் முதலாவதாக, மகளிர் உரிமை தொகையாக ஒரே நாளில் 5000 வரவு வைக்கப்பட்டதால் பெண்கள் மகிழ்ச்சியடைந்தனர். தமிழ்நாட்டில் 1,31,00,000 மகளிரின் வங்கிக் கணக்குகளில் தலா 5000 ரூபாய் உரிமைத் தொகை வரவு வைக்கப்பட்டுள்ளது. மகளிர் உரிமைத் தொகை முன்கூட்டியே வரவு வைக்கப்பட்டது குறித்து வீடியோ வெளியிட்டுள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், உரிமைத் தொகை திட்டத்தை முடக்க சதி நடப்பதாக குற்றம் சாட்டினார். எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை காரணம் காட்டி அடுத்த 3 மாதத்துக்கு இந்த மகளிர் உரிமைத் தொகையை நிறுத்த சூழ்ச்சி செய்கிறதா தகவல் வருது. இந்த பிப்ரவரி மாதம் மட்டும் இல்லாமல் அடுத்த 2 மாதம், அதாவது மார்ச் ஏப்ரலுக்கான உரிமைத் தொகை தவணைகளை சேர்த்து 3000 ரூபாயும், கூடுதலாக கோடைக்கால செலவுகளை கருத்தில் கொண்டு மேலும் 2000 ரூபாய் சிறப்பு தொகையும் சேர்த்து இந்த பிப்ரவரி மாதம் 5000 ரூபாயை சிறப்பு மகளிர் உரிமைத் தொகையாக 1,31,00,000 பெண்களுக்கு வழங்க உத்தரவிட்டிருக்கிறேன். திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்ததும் உரிமைத் தொகை 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும் வாக்குறுதி அளித்தார். அடுத்த திராவிட மாடல் 2.0 ஆட்சி காலத்தில் உங்களுடைய உரிமைத் தொகை 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். பொங்கல் பரிசு 3000 ரூபாய் உட்பட சுமார் 1 மாத காலத்திற்குள் 1,31,00,000 மகளிருக்கு 9000 ரூபாயை தமிழ்நாடு அரசு வழங்கியுள்ளது. வங்கிக் கணக்குகளில் தலா 5000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டுள்ளதற்கு மகிழ்ச்சி தெரிவித்துள்ள பெண்கள் உரிமைத் தொகை 2000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்ற அறிவிப்பை வரவேற்றுள்ளனர். 5000 ஒரு பெரிய விஷயம் தான். ஒரு மாத்திரை மருந்து வீட்டுக்காரருக்கு வாங்கிறதுக்கு நான் பீடி தான் சுற்றிக்கிட்டு இருக்கேன். மாதம் 100 ரூபாய்க்கு கூட பீடி சுற்ற முடியாது. கொஞ்சம் காய்கறி செலவுக்கு எல்லாத்துக்குமே எங்களுக்கு யூஸாக இருக்குது. ஆம்பளைங்களை எதிர்பார்க்க வேண்டாம். நாங்க ஒரு சாதாரண தினக்கூலிக்கு போறவங்க தான் எங்க வீட்டுக்காரரு. இந்த 5000 ரூபாய் பார்த்துட்டு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. எங்க குழந்தைங்களுக்கு இதை வச்சு நாங்க பண்ண முடியும். காலையில ஒரு நல்ல நியூஸா நல்ல மனசுக்கு ஒரு சந்தோஷமா இருந்தது. முன்கூட்டியே ஒரு 1000 ரூபாய் போறது மொத்தமா கொடுத்துருக்காங்க. இது அவருக்கு ரொம்ப நன்றி. செலவுக்கு தான் ரொம்ப சிரமமா இருக்கு. ஊர் உலகத்துல வேலை இல்ல, ரொம்ப உதவியா இருக்குது எங்களுக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. தேர்தல் தோல்வி பயத்தால் 5000 ரூபாயை திமுக வழங்கியிருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். 2024 ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலிலும் அவளுக்கு வழங்கப்பட்டு வந்த உரிமை தொகை குடும்பத் தலைவிக்கு தொடர்ந்து வழங்கப்பட்டது. தேர்தலிலே நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலிலே தோற்று விடுவோம் என்ற காரணத்தினால் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார். திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுடைய செல்வாக்கு இழந்து விட்டது. 5000 ரூபாயை கொடுத்துவிட்டு தமிழ்நாட்டை பீகாருடன் ஒப்பிடுவதா என பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். பீகாரில் என்ன கொடுத்தாங்கிறது முக்கியம் இல்லை. பீகாரில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருந்தது முக்கியம். பீகாரில் கஞ்சா இல்லாமல் இருந்தது முக்கியம். பெண்களை கற்பழிக்காமல் இருந்தது முக்கியம். இங்கே பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. ஆண்களுக்கு நீங்கள் போதைப் பொருளை போட்டுட்டு நீங்கள் கொங்கு நாடு பகுதியில் பார்த்தீங்கன்னா ஈரோடு சேலம் பகுதியில் தோட்டத்தை தனியாக இருக்க முடியல. ஆனால் பீகாரில் அப்படி இல்லை சார், அங்கே எல்லாமே நல்லா இருக்கு. இதனிடையே இது தோல்வி பயத்தின் அப்பட்டமான வெளிப்பாடு என்று பாமக தலைவர் அன்புமணி விமர்சித்துள்ளார். எத்தனை அறிவிப்புகள் வெளியிட்டாலும் அது தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் ஒருபோதும் எடுபடாது என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பதிவிட்டுள்ளார். கோடைக்கால சிறப்பு தொகை என திடீரென அறிவித்தது எப்படி என தாவேக தலைவர் விஜய் கேள்வி எழுப்பியுள்ளார். வங்கக்கடலில் நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு உள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இந்திய பெருங்கடலின் கிழக்கு பகுதிகள், அதையொட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதால் நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், திண்டுக்கல், நீலகிரி, ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர் ஆகிய 13 மாவட்டங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. மேலும் நாளை சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் மிதமான பனிமூட்டம் நிலவக்கூடும் என தெரிவித்துள்ளது. அதே நாளில் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை படிப்படியாக உயரக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கான தகுதித் தேர்வு ஜூலை மாதம் நடைபெற வாய்ப்பு இருப்பதாக கூறியுள்ள ஆசிரியர் தேர்வு வாரியம் பிப்ரவரி 18ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் என தெரிவித்துள்ளது.
கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிற்றுவிக்கும் ஆசிரியர்கள் கட்டாயம் தகுதி தேர்வுகளில் வெற்றி பெற வேண்டும். இந்த நிலையில் பணியில் உள்ள ஆசிரியர்களும் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. தமிழ்நாட்டில் தகுதி தேர்வுகளை ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தி வரும் நிலையில் பணியில் இருக்கும் ஆசிரியர்களுக்கான தகுதி தேர்வு அறிக்கையை வெளியிட்டுள்ளது. அதன்படி தகுதி தேர்வை எழுத விரும்புவோர் பிப்ரவரி 18ஆம் தேதி முதல் ஏப்ரல் 10ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்றும் விண்ணப்பங்களில் திருத்தங்கள் மேற்கொள்வதற்கு ஏப்ரல் 11 முதல் 13ஆம் தேதி வரை வாய்ப்பு அளிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தேசமாக முதல் தாள் தேர்வு ஜூலை 4ஆம் தேதியும் 2வது தாள் ஜூலை 5ஆம் தேதியும் நடைபெற வாய்ப்பு இருப்பதாகவும் ஆசிரியர் தேர்வு வாரியம் தெரிவித்துள்ளது. பட்டியல் இனத்தவர், பழங்குடியினர், மாற்றுத்திறனாளிகளுக்கு 300 ரூபாயும் மற்றவர்களுக்கு 600 ரூபாயும் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இடஒதுக்கீடு பிரிவினருக்கு சமீபத்தில் குறைக்கப்பட்ட தகுதி தேர்வு மதிப்பெண்கள் வரவிருக்கும் தேர்வுக்கும் பொருந்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தான் போட்ட பொலிட்டிக்கல் பாம் ஒவ்வொரு கூட்டணியிலும் வெடித்துக் கொண்டிருப்பதாக விஜய் பேசியுள்ளார். கட்சி ஆரம்பித்த 2 ஆண்டுகளில் தாவேகாவிற்கு 30% மக்கள் ஆதரவு இருப்பதாக தாவேகா தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். சேலம் சீலநாயக்கன்பட்டியில் நிர்வாகிகள் மத்தியில் பேசிய அவர், விஜய்க்கு அனுபவம் இல்லை என்ற எடப்பாடி பழனிசாமியின் விமர்சனத்திற்கு பெயரை குறிப்பிடாமல் பதிலளித்தார். உங்களுடைய அனுபவம் என்னன்னு சொல்லட்டுமா? கட்சி ஆரம்பிச்ச அண்ணாவை மறந்தது, கட்சி ஆரம்பிச்ச எம்ஜிஆர் அவர்களை மறந்தது, கட்சியை வளர்த்த ஜெயலலிதா மேடம் அவங்களை மறந்தது. இவங்க எல்லாரும் சொன்ன விஷயங்கள், பேசின விஷயங்கள், எதையெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் மறந்தது. இவங்களுக்கு நமக்கு அனுபவம் இல்லையா? நமக்கு அனுபவம் இல்லனா கொள்ளை அடிக்கிறதுலாம் எங்களுக்கு அனுபவம் இல்லதா? அதெல்லாம் எங்களுக்கு சுட்டு போட்டாலும் வராது. தன்னை போன்று தனியாக கட்சி தொடங்கி 1% வாக்குகளையாவது வாங்க முடியுமா எனவும் சவால் விடுத்தார். அடுத்தவங்க ஆரம்பிச்ச அரசியல் கட்சியில, அடுத்தவங்களுடைய அட்ரஸ்ல அரசியல்வாதிகளா இருந்துட்டு இருக்கிற இவங்க எல்லாருக்கும் ஒரு சவால். என்ன மாதிரி தனியா, என்ன மாதிரி சொந்தமா ஒரு கட்சி ஆரம்பிச்சு 1% அட்லீஸ்ட் 1% வாக்கு வாங்கி காட்டுற அந்த தில் இருக்குதா, திராணி இருக்குதா? மக்கள் ஏற்கனவே டெலீட் செய்தவர்கள் மீது விமர்சனம் வைக்க வேண்டிய தேவையில்லை எனவும் விஜய் கூறினார். விக்கிரவாண்டி கூட்டத்தில் தான் போட்ட பொலிட்டிக்கல் பாம் ஒவ்வொரு கூட்டணியிலும் வெடித்துக் கொண்டிருப்பதாக தாவேகா தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். நிர்வாகிகள் மத்தியில் பேசிய விஜய் சமீபத்தில் TNPSC குரூப் 2 தேர்வு ரத்து செய்யப்பட்டதை குறிப்பிட்டு விமர்சித்தார். இந்த குரூப் 2 எக்ஸாம்ஸ் அதை அனௌன்ஸ் பண்ணிட்டு உடனே அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. டெக்னிக்கல் ஃபால்ட் அப்படின்னு சொல்லி அதை கடந்து போயிட்டாங்க. ராத்திரி பகலமா கஷ்டப்பட்டு படிச்சு எப்படியாவது நமக்கு அந்த வேலை கிடைக்காதான்னு அந்த எக்ஸாம்ஸை ஃபேஸ் பண்ண வந்த நம்மளுடைய தம்பி தங்கைகள் எவ்வளவு ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பாங்க. தொடர்ந்து பேசிய அவர், தமிழ்நாடு அரசியல் களத்தில் ஆட்சியில் பங்கு என்ற குரல் எழுந்திருப்பதை குறிப்பிட்டார். நான் விக்கிரவாண்டி மாநாட்டில் பேசும்போது ஒரு பொலிட்டிக்கல் பாம் ஒன்று சொன்னேன், ஞாபகம் இருக்கா? ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்குன்னு ஒன்று சொன்னேன். இப்போ அந்த பொலிட்டிக்கல் பாம் எல்லா கூட்டணியிலையும் வெடிச்சுக்கிட்டு இருக்கு. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஜெயிக்கிறதுக்காக மட்டும்தான் கூட்டணி, மற்ற எல்லாத்துக்குமே அவங்க தனி அணி. வரும் தேர்தலில் தூய சக்தியான தாவேகாவிற்கும் தீய சக்தியான திமுகவிற்கும் இடையேதான் போட்டி என்றும் விஜய் கூறினார். கரூர் சம்பவத்தின் போது 72 நாட்கள் வீட்டை விட்டு வெளியே வராதவர்தான் விஜய் என விமர்சித்துள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, ஒரு பிரச்சனையை சந்திக்கும் திறன் கூட விஜயிடம் இல்லை என சாடியுள்ளார். ஒரு பிரச்சனை நடந்தது, 72 நாட்கள் வீட்டு விட்டே வரல. ஏன் விஜய் வீட்டு வரலன்னு சொல்றாங்கிறாங்க. ஒரு தலைவரானா கேட்கத்தான் செய்வாங்க, அதுக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும். ஒரு கட்சி துவங்கி விட்டா அந்த கட்சியில நிர்வாகிகள் கேட்கின்ற கேள்விக்கும் மக்கள் கேட்கின்ற கேள்விக்கும் பதில் சொல்வது அந்த கட்சியோட தலைவருடைய கடமை. ஆனா அந்த கடமை செஞ்சிருக்காரா? 15 நாள் அலுவலகத்தை மூடிட்டு போயிட்டாங்கல்ல. ஒரு பிரச்சனையை சந்திக்கக்கூடிய திறன் கூட அவருக்கு இல்லையே. அதேபோல தாவேகாவால் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியாது என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். எப்படி சார் 32% வாக்கு இருக்குன்னு தான் ஒரு நடிகர்னால சொல்ல முடியுமா? முதல்ல குடும்பத்திலிருந்து வீட்டிலிருந்து வெளியே வரணும் சார். இங்கே பாருங்கள், நான் அவரை பற்றிலாம் பேசுகிறேன், ஏன்னா அவர் ஆளே கிடையாது. எனக்கு அது பெரிய கூட்டமாக இருக்கே சார். கூட்டம் இருந்தால் என்ன சார், ஓட்டு வேண்டாமா சார்? விஜயகாந்த் கூடாத கூட்டமா? ஓட்டு வேண்டாமா? நானும் இப்போ அங்கே பாருங்கள், நானும் அனுமதி ஆஞ்சநேயர் மாதிரி இந்த மலையை தாண்டுவேன்னு சொல்லலாம். நம்பிக்கை தான். முடியுமா சார்? அது எம்எல்ஏ சீட்டு கூட வெல்ல மாட்டான்னு சொல்றீங்க. ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாது. திமுகவுக்கு தாவேகா தான் போட்டி என விஜய் கூறிய நிலையில் ஒரு கவுன்சிலர் கூட இல்லாத கட்சி தாவேகா என நயினார் நாகேந்திரன் விமர்சித்தார்.
த்ரிஷாவிடம் இருந்து விஜய் முதலில் வெளியே வர வேண்டும் என தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சித்த நிலையில் நயினாருக்கு நாவடக்கம் வேண்டும் என தவிக இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் பதிலடி கொடுத்துள்ளார். பாவம், அவர் அனுபவமே இல்லாதவர். முதல்ல வீட்டிலேருந்து வெளியே வரணும். த்ரிஷாவிட்டிருந்து முதல்ல வெளியே வந்தால் தான் முதல்ல எல்லாமே நடக்க முடியும். இவர் அதாவது குடும்பத்தோடு நல்ல உறவு வைக்கணும், நல்ல தலைவர்கள் வழி நடத்தின இயக்கத்தை நல்ல முறையில் சொல்லணும். முதல்ல இதில் இருந்து வெளிவரணும். முதல்ல வீட்டிலேருந்து வெளி வந்தால் நயினாருக்கு இன்னும் ஒரு பொது அறிவு இருக்கான்னு தெரியல. அரசியல் அறிவு தான் இல்லை, ஒரு பொது அறிவு இருக்கான்னு தெரியல. இந்த பொது அறிவு கூட இல்லாமல் எல்லா இடத்துலையும் அவர் கவுன்சிலர் கூட இல்லைன்னு பேசிகிட்டு இருக்கிறாரு. அவர்களை மாதிரி ஒரு 20 வருஷம் 30 வருஷம் தமிழ்நாட்டில் அரசியல் செய்து யாராவது நோட்டா கீழே வாங்கின ஒரு தேசிய கட்சி சொல்கிறீங்களா? நோட்டாவிற்கு கீழே வாக்கு வாங்கின ஒரு தேசிய கட்சியை சொல்லுங்கள். அப்போ 20 வருஷம் 30 வருஷம் தமிழ்நாட்டில் அவர்கள் செய்தது என்ன? சேலத்தில் நடைபெற்ற தவிக நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தில் புலம்பெயர் தொழிலாளி சுராஜி என்பவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலத்தைச் சேர்ந்த 37 வயதான சுராஜி தனது 11 வயதில் பிழைப்பை தேடி சேலம் வந்துள்ளார். கரட்டூரில் உள்ள வெள்ளி கொலுசு தயாரிக்கும் ஆலையில் பணியாற்றி வந்தார். 13 ஆண்டுகளுக்கு முன்பு மகாராஷ்டிராவைச் சேர்ந்த பிரியங்காவை திருமணம் செய்து கொண்டு சிவசக்தி நகரில் குடும்பத்துடன் வசித்து வந்தார். இவருக்கு 10 மற்றும் 5 வயது முறையே ஸ்ரதா, ஸ்ரேயஸ் என்ற மகள்கள் உள்ளனர். விஜய் ரசிகர் என்பதால் பாஸ் பெற்று கூட்டத்திற்கு சென்றதாக கூறப்படுகிறது. புலம்பெயர் தொழிலாளியாக இருந்தாலும் சுராஜி நட்புடன் பழகுபவர் என அண்டை வீட்டார் தெரிவித்தனர். பூ ஏங்க பிக்கிறீங்க, அழகா இருக்குது, அது அந்த உயிரோடு இருக்கட்டும்னு சொன்னானா அவன் உயிர் போயிடுச்சு. அப்போ இன்னைக்கு அனாமத்தான் போயிடுச்சு. அந்த பிள்ளை எப்படி பொழைக்கும்? ஆனால் அந்த பொண்ணு பாவம், உண்மையாலுமே பாவம். அந்த ஊர்ல இருந்து பாசை தெரியாத ஒரு தமிழ்நாட்டில் ஒரு பொண்ணு இப்படி போகுதுன்னா, அது எங்கள் வீதியில இருந்து இப்படி போகுதுன்னா எங்களுக்கு எவ்வளோ அங்கலாப்பா இருக்கும். அவர்கிட்ட அந்த சாருக்கிட்ட சொல்லி நீங்கள் அது என்ன பண்ணணுமோ நேரடியாக பண்ணி அதை என்ன பண்ணுமோ அந்த பிள்ளைக்கு, அதுக்கு அந்த குழந்தைங்களுக்கு படிப்பு இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்து நீங்கள் நல்லபடியாக பண்ணீங்களா அவருக்கு கோடி நமஸ்காரம்னு சொல்லிடுங்க. நான் போகிறேங்க, நானும் வரட்டுமா, நான் எனக்கே ஓசில் போகிறேன், நீ எதுக்கு போகிறேன்னு சிரிச்சிட்டு பேசினார். பேசிட்டு போனவர் ஒரு அரை மணி நேரத்தில் இந்த மாதிரி சொல்கிறது எங்களால் நல்ல மனுஷன். அந்த விஜய் சார் பார்த்து அவருக்கு ஒரு குடும்பத்துக்கு உதவி பண்ண சொல்லுச்சு. வீட்டு பொருளாதாரத்தின் ஒரே ஆதாரமாக இருந்த சுராஜின் இறப்பால் அவரது குடும்பம் நிற்கதியாக நிற்கிறது. விஜயின் கூட்டத்தில் உயிரிழந்த தொழிலாளி குறித்து செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளரிடம் தவிகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பதற்றமான சூழல் ஏற்பட்டது. விஜயின் நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சியின் போது மயங்கி விழுந்த வடமாநில தொழிலாளி சுராஜின் உடல் சேலம் நாமக்கல் சாலையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருந்தது. இறந்தவரின் குடும்பத்தினரை சந்தித்த தவிக சேலம் மத்திய மாவட்ட செயலாளர் பார்த்திபன் செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளிக்க மறுத்துவிட்டார். இந்நிலையில் அங்கு தவிக நிர்வாகிகளின் காரின் மீது செய்தியாளர் ஒருவர் இடிப்பது போல சென்றதாக கூறி தவிகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது தள்ளுமுள்ளு ஏற்பட்டதில் ஒருவருக்கு காயம் ஏற்பட்டது. கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட தவிகவினர் அங்கிருந்த செய்தியாளர்களின் வாகனத்தின் மீது ஏறி அடாவடி செய்தனர். தவிகவினரின் அடாவடி காரணமாக மருத்துவமனை வாசலில் பெரும் பதற்றம் நிலவியது. நடிகர்கள் சூர்யா, தனுஷ், சிவகார்த்திகேயன் உள்ளிட்டோருக்கு திரைப்பட விருதுகளை வழங்கி கௌரவித்துள்ளது தமிழ்நாடு அரசு. சென்னை கலைவாணர் அரங்கில் தமிழ்நாடு அரசின் திரைப்பட விருதுகள் வழங்கும் விழா நடைபெற்றது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வழிகாட்டுதலின்படி 2016 ஆண்டு முதல் 2022 ஆண்டு வரையிலான திரைப்பட விருதுகளும், 2014 ஆண்டு முதல் 2022 ஆண்டு வரையிலான சின்னத்திரை விருதுகளும், 2015 ஆண்டு முதல் 2022 ஆண்டு வரையிலான மாணவர் விருதுகளும் தேர்வு செய்யப்பட்டு அறிவிக்கப்பட்டன. சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலைஞர்களுக்கு விருதுகளை வழங்கி கௌரவித்தார். சிறந்த நடிகர்களாக விஜய் சேதுபதி, கார்த்தி, தனுஷ், பார்த்திபன், சூர்யா, ஆர்யா, விக்ரம் பிரபு ஆகியோருக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. திரைப்பட விருது, சிறந்த நடிகருக்கான விருது திரு சூர்யா அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. வடசென்னை திரைப்படத்தில் நடித்ததற்காக சிறந்த நடிகர் விருதை பெற திரு தனுஷ் அவர்களை, சிறந்த நடிகருக்கான விருது திரு விஜய் சேதுபதி அவர்களுக்கு வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. சிறந்த நடிகைகளாக கீர்த்தி சுரேஷ், மஞ்சு வாரியார், அபர்ணா பாலமுரளி, லிஜோ மூல் ஜோஸ், சாய் பல்லவி ஆகியோருக்கு வழங்கப்பட்டன. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாம்பு சட்டைங்கிற படம் 2016 ரிலீஸ் ஆனதுக்கு சிறந்த நடிகை அவார்ட் கிடைச்சிருக்கு. சிறந்த நடிகைகளுக்கான விருதை நயன்தாராவுக்காக விக்னேஸ்வரனும், ஜோதிகாவுக்காக சூர்யாவும் பெற்றுக் கொண்டனர்.
முக்கியமான மாவட்ட செய்திகளை விரைவுச் செய்திகளாக பார்க்கலாம். ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் பழைய ரயில் பாலத்தை அகற்றும் பணி தொடங்கியுள்ளது. 1914ஆம் ஆண்டு பாம்பன் ரயில் பாலம் கட்டப்பட்டு ரயில் போக்குவரத்து துவங்கப்பட்டது. இந்த பாலத்தில் விரிசல் ஏற்பட்ட நிலையில் அருகிலேயே புதிய பாலம் கட்டப்பட்டு அதனை கடந்த ஆண்டு ஏப்ரல் 6ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார். இதனையடுத்து பழைய பாலத்தை அகற்றும் பணி தனியார் நிறுவனம் மூலம் மேற்கொள்ளப்படுகிறது. இந்த பணி மே மாதம் வரை நடக்கும் என்றும் கூறப்படுகிறது. சிவகங்கை மாவட்டம் கீழடியில் அமைக்கப்பட்டுள்ள திறந்தவெளி அருங்காட்சியகத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். சுமார் 4.5 ஏக்கர் பரப்பளவில் 65,380 சதுர அடியில் 2 காட்சி கூடங்களுடன் 24 கோடியே 30 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள கீழடி திறந்தவெளி அருங்காட்சியகத்தை முதலமைச்சர் திறந்து வைத்தார். ஈரோடு மாவட்டம் ஆசனூர் அருகே வாகனங்களை வழிமறித்து நின்ற யானையால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. வனப்பகுதியை விட்டு வெளியேறிய யானை சாலையின் குறுக்கே அங்குமிங்குமாக உலா வந்து கொண்டிருந்தது. அதனைக் கண்டு அச்சமடைந்த வாகன ஓட்டிகள் வாகனங்களை பின்னோக்கி இயக்கி சென்றனர். பின்னர் யானை வனப்பகுதிக்கு சென்ற பிறகு புறப்பட்டு சென்றன. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் நடிகர் சசிகுமார் உட்பட மைலாட் திரைப்படக் குழுவினர் சாமி தரிசனம் செய்தனர். நடிகர் சசிகுமார் மற்றும் கதாநாயகி சைத்ரா உள்ளிட்டோர் முதலில் சம்பந்த விநாயகரை வழிபட்டனர். அதனைத் தொடர்ந்து அண்ணாமலையார் உடனாகிய உண்ணாமலை அம்மனுக்கு நடைபெற்ற சிறப்பு அபிஷேகத்தில் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து மாடவீதியில் அமைந்துள்ள சக்தி திரையரங்கில் ரசிகர்களோடு சேர்ந்து மைலாட் திரைப்படத்தை பார்த்தனர். கடந்த 15 ஆண்டுகளுக்கும் மேலாக உதகை அருகே சுற்றித் திரிந்த ரிவால்டோ யானை உயிரிழந்தது. வாழைத்தோட்டம், மாவனல்லா, புக்காபுரம் கிராமங்களில் 50 வயது மதிக்கத்தக்க ரிவால்டோ யானை சுற்றித் திரிந்தது. தும்பிக்கையில் ஏற்பட்ட காயம் காரணமாக சுவாசிக்க முடியாமல் இருந்த யானை 3 மாதங்களாக இருக்குமிடம் தெரியாமல் இருந்தது. இந்நிலையில் வியாழக்கிழமை மாலை வாழைத்தோட்டம் பகுதிக்கு வந்த யானை உடலில் பலத்த காயத்துடன் ஒரே இடத்தில் படுத்து கிடந்தது. அதற்கு வனத்துறையினர் சிகிச்சை அளித்த போதிலும் பரிதாபமாக உயிரிழந்தது. அமராவதி அணையிலிருந்து உபரி நீர் திறக்கப்பட்டதால் கரூர் அருகே உள்ள மாயனூர் காவிரி கதவணைக்கான நீர்வரத்து 1603 கனஅடியிலிருந்து 2028 கனஅடியாக அதிகரித்துள்ளது. கதவணையிலிருந்து காவிரியில் 1790 கனஅடி நீர் வெளியேற்றப்படுகிறது. தென்கரை வாய்க்கால், கட்டளைமேட்டு வாய்க்கால், புதிய கட்டளைமேட்டு வாய்க்கால், கிருஷ்ணராயபுரம் வாய்க்கால் உள்ளிட்ட கிளை வாய்க்கால்களில் தண்ணீர் திறக்கப்படவில்லை. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் தலைமை அரசு மருத்துவமனை லிப்டில் நோயாளிகள் சிக்கியதாக பரவிய புரடியால் மருத்துவமனையில் பரபரப்பு ஏற்பட்டது. சிகிச்சைக்கு வந்த நோயாளிகள் கீழ்த்தளத்தில் இருந்து மேல் தளத்திற்கு செல்லும் போது லிப்டில் சிக்கியதாக நோயாளிகளின் உறவினர்கள், அங்கு பணியில் உள்ள தூய்மை பணியாளர்கள் மத்தியில் பரபரப்பாக பேசப்பட்டது. லிப்ட் மெக்கானிக் வரவழைக்கப்பட்டு ஒவ்வொரு தடமாக சென்று லிப்டின் கதவை திறந்து பார்த்தனர். அதில் நோயாளிகள் யாரும் இல்லாததால் பெருமூச்சுடன் மன நிம்மதியுடன் சென்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கடுங்குன்றம் அரசு மருத்துவமனையில் நோயாளியை ஏற்றி வந்த 108 ஆம்புலன்ஸில் ஆக்சிஜன் சிலிண்டர் வெடித்து திடீரென தீப்பற்றியது. ஓட்டுநரும் செவிலியரும் துரிதமாக வெளியேறி தப்பினர். தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்த நிலையில் பாதுகாப்பு கருதி உள்நோயாளிகள் அனைவரும் உடனடியாக வேறு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டனர். தேர்தலை காரணம் காட்டி மகளிர் உரிமை தொகையை நிறுத்த மத்திய அரசு திட்டமிட்டிருந்ததாக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் குற்றம் சாட்டினார். பெரம்பலூர் மாவட்டம் குளக்காணத்தில் பேசிய அவர் மத்திய அரசின் திட்டத்தை முன்கூட்டியே உணர்ந்து 5000 ரூபாய் விடுவிக்கப்பட்டதாக கூறினார். அரசு அதாவது தேர்தல் அறிவிப்பு வந்துச்சு, இந்த பணத்தை கொடுக்கக்கூடாது அப்படின்னு, அது தேர்தல் விதிமுறையை மீறும் அப்படின்னு திட்டம் போட்டுருந்தாங்க. இது முதலமைச்சருக்கு தெரிந்தவுடன், நீ இப்படியா வர, நான் வேற வழியில் வர்றேன், 3 மாதத்துக்கு சேர்த்து என்னுடைய சகோதரிகளுக்கு நான் அட்வான்ஸாக கொடுக்குறேன்னு சொல்லி 3000 மாத்திரமல்ல, கோடைக்கால சிறப்பு நிகழ்வாக 2000 சேர்த்து 5000 இன்றைக்கு கொடுத்திருக்கிறார். மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் 2000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்று அறிவிக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது ஆட்சியில் உள்ள போதே வழங்கலாமே என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கேள்வி எழுப்பியுள்ளார். ஏன் கொடுக்கிறவர் 2000 இப்ப கொடுக்க முடியாது, இப்ப ஆட்சி தான் இருக்காரு, இனிமே ஆட்சிக்கு வந்து செய்ய போறது சொல்றது கதை இழக்கிற வேலை. 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க.
திண்டுக்கல் மாவட்டம் நல்லமநாயக்கன்பட்டியில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் 35 பேர் காயமடைந்தனர். புனித வனத்து அந்தோணியார் ஆலய திருவிழாவை முன்னிட்டு நடந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்த 900 காளைகளும் 400 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றனர். இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு இருசக்கர வாகனம், எவர் சில்வர் பாத்திரங்கள், ஃபேன், வெள்ளி காசு உள்ளிட்டவை பரிசாக வழங்கப்பட்டன. சிவாலய ஓட்டத்தை ஒட்டி கன்னியாகுமரி மாவட்டத்திற்குள் பிப்ரவரி 14 மற்றும் 15 ஆகிய தேதிகளில் டாரஸ் லாரிகள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது. வரும் 15ஆம் தேதி மகா சிவராத்திரியை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற 12 சிவாலயங்களில் வரலாற்று சிறப்பு வாய்ந்த சிவாலய ஓட்டம் பிப்ரவரி 14ஆம் தேதி தொடங்கி 16ஆம் தேதி காலை வரை நடைபெறவுள்ளது. இதற்காக 2 நாட்கள் மாவட்டத்திற்குள் கனரக வாகனங்கள் நுழைய தடை விதிக்கப்பட்டிருப்பதுடன் மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. காதலர் தினத்தை முன்னிட்டு கொடைக்கானலில் கொய்மலர் விற்பனை சூடுபிடித்துள்ளது. குண்டுப்பட்டி, கவுஞ்சி, மன்னவனூர் உள்ளிட்ட பகுதிகளில் உற்பத்தி செய்யப்படும் கொய்மலர்கள் சென்னை, பெங்களூரு உள்ளிட்ட பகுதிகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. கடந்த சில தினங்களாக 10 பூக்கள் கொண்ட ஒரு பூங்கொத்து 100 ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் காதலர் தினத்தை ஒட்டி ஒரு பூங்கொத்தின் விலை 200 ரூபாயாக அதிகரித்துள்ளது. மயிலாடுதுறையில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சிப் பணிகள் திட்டத்தின் கீழ் கர்ப்பிணி பெண்களுக்கு சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த விழாவில் மயிலாடுதுறை குத்தாலம் வட்டாரத்திற்குட்பட்ட 120 கர்ப்பிணி பெண்களுக்கு அங்கன்வாடி பெண் பணியாளர்கள் மாலை அணிவித்து நலங்கிட்டு கைகளில் காப்பு வளையல் அணிவித்தனர். இதில் சட்டமன்ற உறுப்பினர் ராஜகுமார் பங்கேற்று புடவை மற்றும் மங்கள பொருட்கள் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். சென்னை தாம்பரத்தை அடுத்த படப்பை சிறுமாத்தூர் பகுதியில் வசிக்கும் பொதுமக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்காததை கண்டித்து பொதுமக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்த படப்பை போலீசார் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் சாலை மறியலை பொதுமக்கள் கைவிட்டனர். புதுச்சேரி அரசு பள்ளிகளில் பயிலும் 6ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு புத்தக சுமையை குறைக்கும் வகையில் இலவச டேப்லெட்கள் வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். மாணவர்களுக்கு அது கொடுக்கணும், கைக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்கின்றது. அதற்குரிய நிதியும் ஒதுக்கி கொடுக்க வேண்டும் என்று நான் கூறியிருந்தேன். எண்ணியவாறு கொடுப்பதற்கான வாய்ப்பு எங்களுக்கு ஏற்படும். நிச்சயமாக உங்களுக்கு அது கொடுப்போம், அது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. சேலம் சீலநாயக்கன்பட்டியில் தாவேக தலைவர் விஜய் பங்கேற்ற நிகழ்ச்சி நடைபெற்ற மைதானத்திற்கு அருகே 50 வயது மதிக்கத்தக்க முதியவர் ஒருவர் விஷமருந்தி தற்கொலை செய்து கொண்டார். விசாரணையில் அவர் மேட்டூரைச் சேர்ந்த முருகன் என்பதும் புற்றுநோய் பாதிப்பால் மனமுடைந்து இந்த விபரீத முடிவை எடுத்ததும் தெரியவந்துள்ளது. கிச்சிப்பாளையம் காவல்துறையினர் சடலத்தை கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை அருகே மாங்காட்டில் போதை ஓட்டுநர் ஓட்டிச் சென்ற ஆட்டோ மின்கம்பத்தில் மோதி செங்குத்தாக நின்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. மாங்காடு குன்றத்தூர் சாலையில் கட்டுப்பாட்டை இழந்த ஆட்டோ சென்டமீடியனில் இருந்த மின்கம்பத்தில் மோதி செங்குத்தாக நின்றது. தலையில் பலத்த காயமடைந்த ஓட்டுநர் ராஜேஷ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் புதிதாக கட்டப்பட்ட பத்திரப்பதிவு அலுவலகத்தை காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். புதிய கட்டடம் 1,62 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டு பணிகளும் முடிவடைந்து திறக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர் பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி அலுவலக பணியை துவக்கி வைத்தார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே வள்ளுவக்குடியில் 1 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டி முடிக்கப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையத்தை உடனடியாக திறக்க கோரி கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். 6 மாதங்களுக்கு முன்பே பணிகள் முடிந்தும் தனிநபர் ஒருவர் நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கால் கட்டடம் திறக்கப்படாமல் உள்ளது. இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக காவல்துறை கண்காணிப்பாளர் அண்ணாதுரை உறுதியளித்ததை அடுத்து போராட்டம் தற்காலிகமாக திரும்பப் பெறப்பட்டது. அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் பேரூராட்சி பாரச்சந்தைக்கான ஏலம் எடுப்பதில் பட்டியல் இனப்பிரிவைச் சேர்ந்த திமுக நிர்வாகியை புறக்கணித்ததால் பட்டியல் சமூகத்தினர் பேரூராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடனை வாங்கி 25 லட்சம் ரூபாய்க்கான வரைவு தொகையை கட்டிய பிறகு ஏலம் ஒத்திவைக்கப்பட்டதாக திமுக நிர்வாகி பிரபு குற்றம் சாட்டியுள்ளார். நாகை மாவட்டத்தில் மீனவர் கிராமங்களின் பிரதிநிதிகள் கலந்து கொண்ட ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் நலவாரிய திட்டங்களில் உள்ள குறைகள் மற்றும் உதவித்தொகை தாமதம் குறித்து விவாதிக்கப்பட்டது. முக்கியமாக மீனவர் நலவாரிய உறுப்பினர் சேர்க்கைக்கான வயது வரம்பை 65 இருந்து 70 உயர்த்த அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தலைவர் ஜோசப் ஸ்டாலின் உறுதியளித்தார்.
ஈரோட்டில் 16 வயது சிறுமியை ஆசை வார்த்தை கூறி கடத்திச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்த இளைஞருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து மாவட்ட மகிழா நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. மதுரை மேலூரைச் சேர்ந்த செந்தில்குமாருக்கு ஏற்கனவே திருமணமாகி 2 பிள்ளைகள் உள்ள நிலையில் சிறுமிக்கு ஆசை காட்டி பாலியல் துன்புறுத்தல் அளித்ததற்காக இந்த தண்டனை வழங்கப்பட்டது. மேலும் குற்றவாளிக்கு 10,000 ரூபாய் அபராதமும், பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 1 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கவும் நீதிபதி உத்தரவிட்டார். மயிலாடுதுறையில் இருந்து திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு 26ஆம் ஆண்டாக பாத யாத்திரை குழுவினர் பயணத்தை தொடங்கினர். காவிரி துலாக்கட்டம் ஐயப்பன் கோவிலில் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டு அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் எழுந்தருளிய அம்மனை பக்தர்கள் தரிசித்தனர். தொடர்ந்து மஞ்சள் உடை உடுத்திய பெண்கள், குழந்தைகள் என 300க்கும் மேற்பட்டோர் பக்தி கோஷங்களுடன் பாத யாத்திரையாக புறப்பட்டுச் சென்றனர். சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் வீரத்தை போற்றும் வகையில் ஈரோடு ஓடாநிலை மணிமண்டபத்தில் 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள 12 அடி முழு உருவ வெண்கலச் சிலையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். இந்நிகழ்வில் அமைச்சர் முத்துசாமி மற்றும் மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கோவை மதுக்கரை அறிவொடி நகர் சந்திப்பில் சரக்கு வாகனமும் ஆட்டோவும் மோதிக்கொண்ட விபத்தில் மாணவி ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இப்பகுதியில் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதை கண்டித்து அப்பகுதி மக்கள் மேற்கு புறவழிச்சாலையில் திரண்டு நாள் முழுவதும் சாலை மறியலில் ஈடுபட்டனர். விபத்துகளை தவிர்க்க உடனடியாக மேம்பாலம் அமைக்க வேண்டும் என வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே தேங்காய் நார் நிறுவனத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமாகின. இந்திரா நகரில் உள்ள பாஸ்கர் என்பவருக்கு சொந்தமான நிலத்தில் கோடீஸ்வரன் என்பவர் தேங்காய் நார் நிறுவனம் நடத்தி வருகிறார். இங்கு வழக்கம் போல தொழிலாளர்கள் பணி செய்து கொண்டிருந்த போது திடீரென தீப்பிடித்து மடமடவென பரவியது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் 1 மணி நேரம் போராடி தீயை அணைத்த போதிலும் பொருட்கள் அனைத்தும் எரிந்து சேதமாகின. தேனியில் தொடர்ந்து 10வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்ட சத்துணவு மற்றும் அங்கன்வாடி பணியாளர்கள் தலையில் முக்காடு போட்டு ஒப்பாரி வைத்து தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர். காலமுறை ஊதிய உயர்வு, காலி பணியிடங்களை நிரப்புதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்று வருகிறது. 10வது நாளாக ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்ட 500க்கும் மேற்பட்ட பெண்கள் தலையில் முக்காடு போட்டு ஒப்பாரி வைத்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே வழி தவறி ஊருக்குள் வந்த 2 மான்கள் கிணற்றில் தவறி விழுந்து உயிரிழந்தன. பங்கரிஷி குப்பத்தில் உள்ள மதன் என்பவருக்கு சொந்தமான கிணற்றில் இருந்து துர்நாற்றம் வீசியதால் பொதுமக்கள் எட்டி பார்த்தபோது மான்கள் இறந்து கிடப்பது தெரிய வந்தது. இதையடுத்து தீயணைப்பு வீரர்களுக்கு தகவல் அளிக்கப்பட்டு அவர்கள் வந்து மான்களின் சடலங்களை மீட்டு வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். திருவள்ளூரை அடுத்த கடம்பத்தூரில் வீட்டின் பூட்டை உடைத்து 2 சவர நகைகளை திருடிச் சென்ற 2 காவல்துறையினர் கைது செய்தனர். விசாரணையில் கைதானவர்கள் சென்னையைச் சேர்ந்த விக்னேஷ் மற்றும் திருவள்ளூரைச் சேர்ந்த மணிகண்டன் என்பது தெரியவந்தது. இருவரையும் கைது செய்த காவல்துறையினர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சென்னை புழல் சிறையில் அடைத்தனர். தேனி மாவட்டம் முல்லை பெரியார் அணைக்கு படியமர்த்தப்பட்ட பொறியாளர்கள் அணையில் தங்கி பணிபுரிவதில்லை என்று குற்றம் சாட்டி விவசாயிகள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்தனர். அணையில் எந்நேரமும் 3 ஏஇ இருக்கணும். இதான் சட்டம். அணையில தான் இருக்கணும். அதுக்கு விருப்பப்பட்டு தான் அந்த அணைக்கு பணி செய்ய வந்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு அதற்கு நேர்மாறாக அணையில் பணியில் இருப்பது தற்காலிக பணியாளர்கள். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் சுற்றுவட்டார பகுதிகளில் 10 நாட்களாக முறையாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என கூறி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதனை கண்டித்து காலி குடங்களுடன் சாலையில் அமர்ந்து பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் விசாரணைக்கு ஆஜராகாததால் வாளையாறு மனோஜுக்கு பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2017ஆம் ஆண்டு நடந்த கோடநாடு கொலை கொள்ளை குறித்த வழக்கு உதகை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது தீபு, சதீஷன், மனோஜ் சாமி, சந்தோஷ் சாமி ஆகியோர் விசாரணைக்கு ஆஜராகினர். ஆனால் வாளையாறு மனோஜ், சயான், ஜம்சீர் அலி, ஜித்தின் ஜாய், பிஜின் குட்டி ஆகியோர் வரவில்லை. இதையடுத்து வாளையாறு மனோஜுக்கு பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டதுடன் வழக்கு விசாரணை அடுத்த மாதம் 6ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது.
திருவாரூரில் ஓய்வு பெற்ற வட்டாட்சியருக்கு காப்பீட்டுத் தொகையை வழங்க மறுத்த காப்பீட்டு நிறுவனத்திற்கு நுகர்வோர் குறைதீர் ஆணையம் அபராதம் விதித்துள்ளது. ஓய்வூதியதாரர் மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் பிரீமியம் செலுத்தி வந்த நாகராஜ் குடல் புற்றுநோய்க்கு சிகிச்சை பெற்று வந்துள்ளார். இதற்கான முழு தொகையை தர காப்பீட்டு நிறுவனம் மறுத்ததால் நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். வழக்கை விசாரித்த ஆணையம் 1,07,000 ரூபாயை வட்டியுடன் வழங்கவும், மன உளைச்சலுக்காக 25,000 ரூபாய், வழக்கு செலவாக 5,000 ரூபாய் ஆகியவற்றை வழங்கவும் ஆணையிட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் மடத்துக்குளம் அரசு மருத்துவமனையில் மருத்துவர் இல்லாததால் 9 மாத குழந்தைக்கு சிகிச்சை அளிக்க முடியாமல் போனதாக கூறி மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். செல்வகுமார் என்பவரின் 9 மாத குழந்தை இன்பத்தமிழன் தொண்டையில் ஆப்பிள் சிக்கிக் கொண்டதால் மூச்சுவிட சிரமப்பட்டுள்ளார். இதையடுத்து அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றபோது அங்கு மருத்துவர் இல்லாததால் தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று காப்பாற்றியுள்ளனர். இந்நிலையில் பணி நேரத்தில் மருத்துவர் இல்லாததை கண்டித்து அரசு மருத்துவமனையை முற்றுகையிட்ட மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அருகே மின்வாரிய ஊழியர் வீட்டில் 18 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகை திருடப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நந்தியபாக்கத்தில் உள்ள ஹரி வீட்டிற்குள் மாடிபடியாக நுழைந்த நபர்கள் கதவை உடைத்து பீரோவில் இருந்த 18 சவரன் 2 கிராம் நகைகளை திருடிச் சென்றுள்ளனர். இது தொடர்பாக தகவல் அறிந்த காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே லஞ்சம் பெற்றதாக ஆட்சியரிடம் புகார் தெரிவித்ததால் 100 நாள் வேலை வழங்க மறுப்பதாக கூறி 50க்கும் மேற்பட்ட பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வெங்கடாபுரம் கிராமத்தில் 100 நாள் வேலை திட்ட பணியாளர்களிடம் பணித்தட பொறுப்பாளர் தலா 300 ரூபாய் லஞ்சம் பெற்றதாக 50க்கும் மேற்பட்டோர் ஆட்சியரிடம் புகார் தெரிவித்தனர். அதன்பின் அவர்களுக்கு பணி வழங்க மறுப்பதாக வட்டார வளர்ச்சித்துறை அலுவலகத்தில் பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் திருமுல்லைவாயில் பகுதிக்கு 8.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்க அமைச்சர் நாசர் பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். ஆவடி தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளுக்கு சாலை மற்றும் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியை அமைச்சர் நாசர் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். மகளிர் உரிமைத் தொகை பயனாளிகளுக்கு 5,000 ரூபாய் வரவு வைக்கப்பட்ட நிலையில் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் கட்டப்பட்ட நடிகர் ரஜினிகாந்த் கோவிலில் மகா சிவராத்திரி விழா நடைபெற்றது. கார்த்திக் தனது வீட்டில் அமைத்துள்ள கோவிலில் ரஜினி சிலைக்கு ருத்ராட்ச மாலை அணிவித்து 501 வடைமாலை சாத்தி சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. சிறப்பு அபிஷேகம், தீபாராதனை செய்யப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கம் அருகே 100 நாள் வேலை திட்ட பணியாளர்களை தேனீக்கள் கொட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது. பணப்பாக்கத்தை அடுத்த நங்கமங்கலம் ஊராட்சிக்கு உட்பட்ட தர்மநீதி பகுதியில் மரத்தில் இருந்த தேன்கூடு கலைந்ததால் அங்கு வேலை பார்த்துக் கொண்டிருந்த 100 நாள் வேலை திட்ட பணியாளர்களை கொட்டியுள்ளது. இதனால் 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து வாலாஜாப்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். தேர்வு கட்டண உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தி சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இந்திய மாணவ சங்கத்தினர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஒவ்வொரு முறையும் தேர்வு கட்டணம் அதிகளவு வசூலிக்கப்படுவதாகவும் மாணவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். 400க்கும் மேற்பட்டோர் பேரணியாக வந்து பல்கலைக்கழக நிர்வாக கட்டிடத்தின் நுழைவாயில் முன்பு அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் கருங்குடியில் கேரம் போர்டு விளையாடிய இளைஞர்கள் மீது நாட்டு வெடிகுண்டு வீசி தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. யாம்குமார், அபினேஷ், கபிலன், தினேஷ்குமார் ஆகியோர் கேரம் போர்டு விளையாடி கொண்டிருந்த போது மதுபோதையில் வந்த புகழேந்தி என்பவர் 4 நாட்டு வெடிகுண்டுகளை வீசியதாக கூறப்படுகிறது. இதில் 3 வெடிகுண்டுகள் வெடித்து சிதறிய நிலையில் யாருக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் புகழேந்தியை கைது செய்து விசாரிக்கின்றனர். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்கும் விவகாரத்தில் அனைத்துக் கட்சி கூட்டத்தை முதலமைச்சர் கூட்டினால் திமுக முதல் நிலையில் நிற்கும் என எதிர்க்கட்சித் தலைவரும் திமுக அமைப்பாளருமான சிவா தெரிவித்துள்ளார். வில்லியனூரில் செய்தியாளர்களை சந்தித்தவர் மாநில அந்தஸ்திற்காக என்ஆர் காங்கிரஸ் கட்சியை துவங்கிய முதல்வர் ரங்கசாமி அதில் தோல்வியடைந்து விட்டதாக தெரிவித்தார். ஊதிய உயர்வு கேட்டு காரைக்குடி மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோட்டையூர், கண்டனூர் பேரூராட்சிகள், சங்கராபுரம், அரியக்குடி, இலுப்பக்குடி உள்ளிட்ட ஊராட்சிகள் ஆகியவற்றை இணைத்து காரைக்குடி மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டது. நகராட்சி ஊராட்சியாக இருந்தபோது வழங்கப்பட்ட ஊதியமே தற்போது வரை வழங்கப்படுவதாகவும் மாநகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு வழங்கும் ஊதியத்தை வழங்க வலியுறுத்தியும் பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்தும் 100க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே பழுதான சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்ற குடும்பத்தினர் நிலை தடுமாறி கீழே விழுந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன.
சங்ககிரி அருகே உள்ள தனியார் சிமெண்ட் ஆலைக்காக அமைக்கப்பட்ட குடிநீர் குழாய் பள்ளிப்பாளையத்தில் சாலையின் குறுக்கே செல்கிறது. இந்த குழாய்களில் அடிக்கடி பழுது ஏற்பட்டு தண்ணீர் கசிவு ஏற்படுவதால் சாலை சேதமடைந்து தினமும் 20க்கும் மேற்பட்ட விபத்துகள் நடைபெறுவதாக கூறப்படுகிறது. இந்த சாலையில் இருசக்கர வாகனத்தில் பயணித்த கணவன், மனைவி, குழந்தை என 3 பேரும் விபத்தில் சிக்கினர். மகளிர் உரிமை தொகையாக 5000 ரூபாய் வழங்கிய முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் சென்னை பெருங்குடியில் திமுகவினர் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் உற்சாகமாக கொண்டாடினர். காஞ்சிபுரத்தில் திமுக மகளிர் அணி சார்பில் 500க்கும் மேற்பட்டோர் பேரணியாக சென்று பேரறிஞர் அண்ணா மற்றும் கருணாநிதி சிலைகளுக்கு மரியாதை செலுத்தி கேக் வெட்டி கொண்டாடினர். வங்கிக் கணக்கில் மகளிர் உரிமை தொகை 5000 ரூபாய் வரவு வைக்கப்பட்ட நிலையில் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் வங்கிகளில் நீண்ட வரிசையில் காத்திருந்து பணத்தை பெண்கள் எடுத்து சென்றனர். பிப்ரவரி மாத மகளிர் உரிமை தொகையுடன் மார்ச், ஏப்ரல் மாதங்களுக்கான மகளிர் உரிமை தொகை முன்பணமாக சேர்த்து தலா 3000 ரூபாயும், கோடைக்கால சிறப்பு தொகுப்பாக 2000 ரூபாயும் மகளிர் உரிமை தொகை திட்ட பயனாளிகளுக்கு அவர்களது வங்கிக் கணக்கில் தமிழ்நாடு அரசு வரவு வைத்துள்ளது. இந்நிலையில் மன்னார்குடியில் உள்ள பல்வேறு வங்கிகளில் அந்த பணத்தை ஆர்வத்துடன் பெண்கள் எடுத்து சென்றனர். பொங்கல், ரம்ஜான், கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடுவதைப் போல 5000 ரூபாயை பெற்ற மக்கள் மகிழ்ச்சியுடன் இருப்பதாக திருவள்ளூர் புத்தக திருவிழாவில் பங்கேற்ற அமைச்சர் நாசர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். எல்லாருக்குமே பொங்கல், ரம்ஜான், கிறிஸ்துமஸ் எப்படி அவங்க மத வழிபாடு பண்டிகை கொண்டாடுங்களோ அது மாதிரி நீங்க எல்லாருமே மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. 1998ஆம் ஆண்டு கோவை குண்டுவெடிப்பு நினைவு தினத்தை முன்னிட்டு கோவையில் வெடிகுண்டு தடுப்பு பிரிவு காவலர்கள் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கோவை ரயில் நிலையம், காந்திபுரம் பேருந்து நிலையம் மற்றும் ஆர்எஸ்புரம் ஆகிய பகுதிகளில் மோப்பநாய் மற்றும் நவீன கருவிகள் கொண்டு சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. இன்று அஞ்சலி நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ள நிலையில் மாநகர் முழுவதும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. திண்டுக்கல் என்ஜிஓ காலனியில் நடைபெற்ற அதிமுக கண்டன பொதுக்கூட்ட மேடையில் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுக்கு சேர் தராததால் நிர்வாகிகளை முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் கடிந்து கொண்டார். அதிமுக ஆட்சிக்கு வந்தால் 2000 ரூபாய் வழங்குவோம் என வெளியிட்ட அறிவிப்பால் பாதகம் ஏற்படும் என கருதி முதலமைச்சர் 2000 ரூபாயை அறிவித்துள்ளதாக அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி தெரிவித்துள்ளார். அந்த திட்டத்தை கொண்டு வரக்கூடாது. ஏன் 2 மாசத்துக்கு முன்னாடி ஒருத்தர் கொடுக்கிறாரு? இவருக்கு கொடுக்கறதுக்கு எந்த வகையில் உரிமை இருக்கு? வாக்கு வங்கிக்காக அரசின் கஜானாவில் இருக்கின்ற பணத்தை தன்னுடைய தேவைக்காக இப்படி கொடுத்து கொண்டிருக்கிறார். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே ஆபத்தான நிலையில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை அகற்றிவிட்டு புதிய தொட்டி அமைத்து தர மக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். கொல்லஹள்ளியில் 20 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட 60000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியின் தூண்களில் விரிசல் ஏற்பட்டுள்ளது. மேலும் தொட்டியில் குப்பைகள் தேங்கி தண்ணீர் மாசடைந்துள்ளது. இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை சீரமைக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குற்றஞ்சாட்டப்படுகிறது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே அரியக்குடியில் செயற்கைக்கோள் தயாரித்து விண்ணில் ஏவி சாதனை படைத்த அரசு பள்ளி மாணவர்களை அமைச்சர் பெரியகருப்பன் பாராட்டினார். அரியக்குடி அரசு மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பைச் சேர்ந்த 12 பேர் கொண்ட மாணவ குழுவினர் சிறிய ரக செயற்கைக்கோளை விண்ணில் பறக்கவிட்டு சாதனை படைத்தனர். காற்றில் உள்ள பூஞ்சையை கண்டறிய உதவும் வகையில் 600 கிராம் கொண்ட செயற்கைக்கோளை உருவாக்கியதாக மாணவர்கள் தெரிவித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் திமுக அரசை கண்டித்து தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டத்திற்கு மின்கம்பத்தில் இருந்து மின்சாரம் திருடப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது. 100 நாள் வேலை திட்டம் தொடர்பாக மத்திய அரசுக்கு எதிராக பொய் கருத்துக்களை தெரிவிப்பதாக கூறி முன்னாள் அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் தலைமையில் போராட்டம் நடைபெற்றது. இதில் பயன்படுத்தப்பட்ட ஒலிபெருக்கிற்கு அருகே இருந்த மின்கம்பத்தில் இருந்து மின்சாரம் திருடப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது. வேலூர் மாவட்டத்தில் பேரணாம்பட்டிலிருந்து கோட்டா செல்லும் சாலையில் உள்ள ஹோட்டலில் நள்ளிரவில் கண்காணிப்பு கேமராக்களை உடைத்துவிட்டு பாத்திரங்கள் திருடப்பட்டுள்ளன. ஹோட்டல் உரிமையாளர் மதன் அதிகாலை கடையை திறக்க வந்தபோது சிசிடிவி கேமராக்களும் பூட்டுகளும் சேதப்படுத்தப்பட்டிருந்ததுடன் உள்ளே இருந்த சமையல் பாத்திரங்கள், பெரிய கேன்கள் திருடப்பட்டிருந்தன. சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது இருசக்கர வாகனத்தில் வந்த 2 பேர் பொருட்களை திருடிச் சென்றது தெரியவந்தது. காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் விசாரணை நடைபெறுகிறது.
கோவை மாவட்டம் கணுவாய் பகுதியில் விபத்தை ஏற்படுத்திய மினி பேருந்தை இயக்கிய நடத்துனரை பிடித்து அடி கொடுத்த மக்கள் காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். ஸ்ரீராம் என்ற தனியார் நிறுவனத்தின் மினி பேருந்து கணுவாய் நிறுத்தத்தில் பயணிகளை ஏற்றிய பின்னர் பின்னோக்கி சென்றபோது பிரேக் பிடிக்காததால் கட்டுப்பாட்டை இழந்து இருசக்கர வாகனங்கள் மற்றும் ஒரு பெட்டிக்கடை மீது மோதி சேதப்படுத்தியது. அங்கிருந்த மக்கள் விலகிச் சென்றதால் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே மதுபோதையில் இருசக்கர வாகனத்தில் சென்ற நபர் பனைமரத்தில் மோதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். முடுகுனூர் கிராமத்தைச் சேர்ந்த ரமேஷ் போச்சம்பள்ளி அருகே உள்ள டாஸ்மாக் கடையில் மது அருந்திவிட்டு திம்மம்பட்டி கிராமத்திற்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது அதிவேகமாக சென்ற அவர் சாலையோரமாக இருந்த பனைமரத்தின் மீது மோதி படுகாயத்துடன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் கொடுத்த பணத்தை திருப்பி கேட்ட நபர் வீட்டில் கஞ்சா வீசிய 3 பேர் கைது செய்யப்பட்டனர். கருணாவூர்பேட்டையைச் சேர்ந்த ஜான் சந்திரிகா தம்பதி கஞ்சா விற்பதாக கிடைத்த தகவலின் பேரில் காவல்துறையினர் ஆய்வுக்கு சென்றனர். அப்போது சென்னையைச் சேர்ந்த போலி நிருபர் நாகராஜ், அவரது நண்பர்கள் கார்த்திக், ஜெகன் ஆகியோர் கஞ்சாவை வீசிவிட்டு காவல்துறைக்கு தகவல் அளித்தது தெரியவந்தது. இதனையடுத்து 3 பேரையும் கைது செய்து 250 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் லாரி மீது கார் மோதி விபத்துக்குள்ளான போது காரில் இருந்த 1 லட்சம் ரூபாய் பணம் மாயமான சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை பெங்களூரு நெடுஞ்சாலையில் நெடுஞ்சாலை ஊழியர்கள் தண்ணீர் லாரியில் சாலையின் நடுவே உள்ள செடிகளுக்கு தண்ணீர் பாய்ச்சிக் கொண்டிருந்தனர். அப்போது வாணியம்பாடியிலிருந்து அதிவேகமாக சென்ற கார் லாரியின் பின்னால் மோதியது. இந்த விபத்தில் காரில் பயணித்த 3 பேர் படுகாயமடைந்த நிலையில் காரில் இருந்த 1 லட்சம் ரூபாய் பணத்தை அங்கிருந்தவர்கள் திருடிச் சென்றுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் தோமையார்புரம் மேடு அருகே காரும் கண்டெய்னர் லாரியும் மோதிக்கொண்ட விபத்தில் 5 பேர் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். சென்னையிலிருந்து தூத்துக்குடி சென்ற கண்டெய்னர் லாரி மற்றும் திண்டுக்கல்லிலிருந்து மதுரை சென்ற காரும் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டன. லாரி ஓட்டுநர் பிரேக் அடித்ததால் காரில் பயணம் செய்த 5 நபர்களும் உயிர் தப்பினர். இந்த விபத்திற்கு பிறகு காரில் சென்றவர்களுக்கும் கண்டெய்னர் லாரியில் இருந்தவர்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற வந்த பெண் தவறவிட்ட 3 சவரன் செயினை காவல் நிலையத்தில் ஒப்படைத்த ஊழியருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. ஒலிமுகமதுபேட்டையைச் சேர்ந்த பிரியா காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற வந்தபோது அவரது தங்கச் செயின் அறுந்து விழுந்துள்ளது. இந்நிலையில் அதனை மருத்துவமனை வளாகத்தில் கண்ட ஊழியர் பாரதி அதனை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். இதனைத் தொடர்ந்து 3 சவரன் செயினை காவலர்கள் பிரியாவிடம் ஒப்படைத்தனர். இந்நிலையில் மருத்துவமனை ஊழியர் பாரதியை மாவட்ட ஊராட்சிக்குழு துணைத் தலைவர் நித்யசுகுமார் நேரில் அழைத்து ரொக்கப்பரிசு வழங்கி பாராட்டினார்.